வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடைகளை இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு ரிப்பன் பிரபு ஆகும். இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு ஆவார். இவருடைய ஆட்சி காலம் 1880 முதல் 1884 வரை. இவருடைய ஆட்சியில் பல்வேறு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக 1881ஆம் ஆண்டு பார்த்திங்கனாக்கா தொழிற்சாலை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் பார்த்திங்கனாக்கா தொழிற்சாலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது குறைக்கப்பட வேண்டும். குறிப்பாக மேலும் 7 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலையில் அமர்த்தப்படக்கூடாது என்பதற்கான சட்டமானது இவருடைய காலத்தில் 1881ஆம் ஆண்டு தொழிற்சாலை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1882ஆம் ஆண்டு பார்த்திங்கனாக்கா இவர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பல்வேறு அதிகாரங்களை கொடுக்குறார். குறிப்பாக நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அடிப்படையில் பார்க்கும்போது அவற்றுக்கான அதிகாரங்கள் அதிகமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாட்டில் ஒவ்வொரு கிராமமும் ஒன்று சேரும் பட்சத்தில் ஒரு நாடு உருவாவதற்கான வாய்ப்புகள். அதனால் பார்த்திங்கனாக்கா உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரங்கள் மிக்க ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்ததால் இவரை என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவருடைய காலத்தில் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் பார்க்கும்போது ஹண்டர் கமிஷன் கொண்டு வரப்பட்டது. வில்லியம் ஹண்டர் என்பவருடைய தலைமையில் கொண்டு வரப்பட்டது. இந்த கல்வி அமைப்பானது, இந்த கமிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க கல்வி முறையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் கல்வியோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கல்விக்காக இவர் கொண்டு வந்த கமிஷனோட பேர் அண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அதைத் தொடர்ந்து 1883ஆம் ஆண்டு இல்பர்ட் மசோதாவை இவருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இது இல்பர்ட் என்பவரின் தலைமையில் கொண்டு வரப்பட்டதால் அதனால் இந்த மசோதாவை இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இல்பர்ட் மசோதா என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஐரோப்பியர்கள் கொண்டு வருகின்ற வழக்குகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் என்ற அடிப்படையானது இல்பர்ட் மசோதாவின் மூலம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு ஐரோப்பியர்களிடையே கடுமையான எதிர்ப்பு காணப்பட்டதன் விளைவாக சில திருத்தங்கள் இது மேற்கொள்ளப்பட்டு 1884ஆம் ஆண்டு இல்பர்ட் மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது மேலும் இவருடைய காலத்தில் ஒரு சாதனை நடைபெற்றிருக்கு. வர்னாகுலர் ஆக்ட், அதாவது இந்திய மொழி பத்திரிகை தடை சட்டமானது லிட்டன் பிரபு காலத்தில் 1878ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டமானது 1882ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபு அவர்களால் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால், ஆங்கிலேய ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய இந்திய மொழி சார்ந்த பத்திரிகைகளை தடை செய்வதற்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்திய மொழிகளின் பத்திரிகை தடை செய்யப்பட்டதன் விளைவாக மக்களிடையே கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. அதனால் ரிப்பன் பிரபு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்திய மொழி பத்திரிகை தடை சட்டத்தை 1882ஆம் ஆண்டு நீக்கிட்டார். இந்த மாதிரி இவருடைய காலத்தில் குறிப்பாக தொழிற்சாலை சட்டம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்டங்கள், இல்பர்ட் மசோதா, ஹண்டர் கமிஷன், அது மட்டும் இல்லாமல் இந்திய மொழி பத்திரிகை தடை சட்டம் இவற்றையெல்லாம் கொண்டு வரப்பட்டதன் விளைவாக இவரை என்னன்னு சொன்னால் ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிட்றாங்க. மேலும் இந்திய அரசியலமைப்பில் உள்ளாட்சி அமைப்புகளான மாற்றங்கள் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1992ஆம் ஆண்டு மற்றும் 93ஆம் ஆண்டுகளில் இந்திய அரசியலமைப்பின் 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக ஏப்ரல் 24, 1993ஆம் ஆண்டு 73வது அரசியல் சட்ட திருத்தமும், ஜூன் 1, 1993ஆம் ஆண்டு 74வது சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டது. இவற்றில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வருவதற்கு இந்த அரசியல் சட்ட திருத்தமானது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9
விதி எண் 243 மற்றும் 243 இவற்றை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதை பற்றி குறிப்பிடுதுன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடுகிறது. மேலும் 243 243 ZG அதுவரை பார்த்தீங்கன்னாக்கா எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றியும் அவற்றின் அதிகார பகிர்வுகளை பற்றியும் இது வந்து குறிப்பிட்டுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். இந்த தகவல் கட்டாயம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத நம்மளால் வந்து அறிய முடிகிறது. மேலும் வந்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம், ரிப்பன் பிரபுவை சொல்கிறோம். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னாக்கா 1880 முதல் 1884 வரை. இவருடைய ஆட்சி காலத்தில் தொழிற்சாலை சட்டம் 1881, உள்ளாட்சி அமைப்பின் அதிகார பகிர்வு 1882, வர்னாகுலர் பிரஷ் ஆக்ட் 1882, அது மட்டும் இல்லை அண்டர் கமிஷன் 1882, இல்பர்ட் மசோதா 1883 மற்றும் 84 இவையெல்லாம் இவருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவரை அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது லார்ட் டஃப்ரின் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவருடைய ஆட்சி காலம் 1884 முதல் 1888 வரை அப்படின்றத பார்க்குறோம். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசிய இயக்கம் 1885ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அது எப்போது தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 8 மாநாடுகளை வந்து நான் வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு என்பதை நாம் இந்த வீடியோவின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய வினாவிடைகளை தொடர்ந்து படிங்கள். லைன் பை லைனாக படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, சரிங்களா? வெற்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.